துரேந்தர் த ரிவெஞ்ச் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் படம் வராமல் இருக்கிறதுக்கு தமிழ் சினிமாவில் இருக்கிற டேரக்டர்ஸை குறை சொல்கிறதா இல்லை ஆடியன்ஸை குறை சொல்கிறதான்னு தெரியல. டேரக்டர்ஸை குறை சொல்கிறதான்னு ஏன் சொன்னேன்னா, துரேந்தர் 1 and 2 இந்த 2 படமும் சேர்த்து மொத்தமாக 8 மணி நேரத்துக்கு மேலே வருது. இவ்வளோ பெரிய படம் எடுக்கிறதுக்கு அந்த ஒரு டேரக்டர் மொத்தமாக எடுத்துக்கிட்டனால் 120 நாட்கள் தான். ஆனால் இங்கே வெறும் 2.5 மணி நேரம் படம் எடுக்கிறதுக்கு 200 நாட்கள் எடுத்துக்கிறாங்க. அப்படி வந்தும் அந்த படம் தமிழ் ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதில்ல. ஓகே, சில சோஷியல் மீடியா ஃபேன்ஸ்லாம் டாக்ஸிக்காக மாதிரி ஃபேன்ஸ் ஃபைட்டில் நிறைய படத்தை கவுத்து விட்டுருக்காங்க தான். இருந்தாலும் இங்கே எடுக்கிற முக்கால்வாசி படம் நெகட்டிவ் ரிவ்யூஸ் வாங்குறதுக்கும் அதே நேரம் அதர் ஸ்டேட் படங்களை தமிழ் ஆடியன்ஸ் தலையை தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்கும் என்ன காரணமாக இருக்குன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ இந்த துரேந்தர் த ரிவெஞ்ச் படத்தை பற்றி சொல்லணும்னா மொத்தம் 3 மணி நேரம் 55 நிமிஷம் 4 மணி நேரம் படம் கண்டிப்பாக லேக்காக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அந்த எண்ணத்தை இப்பயே மாற்றிக்கோங்க. ஏன்னா எனக்குலாம் இந்த படம் போனதே தெரில. குறிப்பாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கதையை செட் பண்ணுறதுக்கு எல்லோரும் டைம் எடுத்து அப்படியே பொறுமையாக கொண்டு போவாங்களா, அந்த மாதிரிலாம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் எனக்கு போனதே தெரில. அந்தளவுக்கு விறுவிறுப்பாக கொண்டு போயிருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் இவர் எப்படி ஒரு கைதியாக மாறினாருங்கிற அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் முதல்ல காட்டுவாங்க. அது அவ்வளோ ஆழமாக இருக்கும் அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக். அதுவும் ரத்தம் தெறிக்க தெறிக்க ஸ்டார்டிங்கில் ஒரு பிஜிஎம்மோட ஒரு ஃபைட் சீன் ஒன்று இருக்கும், பயங்கரமாக இருக்கும். இந்த படத்துக்கான அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்கை ஸ்ட்ராங்காக கொடுத்து இந்த படத்தை சூப்பராகவே ஆரம்பித்தாங்க. குறிப்பாக டப்பிங் சொல்லணுங்க. இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சது என்னன்னா இதோட கதைக்களம் தான். அதாவது இந்தியாவில் நடந்த சில முக்கியமான விஷயங்கள்லாம் இதில் இன்க்ளூட் பண்ணி அவ்வளோ அழகாக கொண்டு போயிருந்தாங்க. அது இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ரன்வீர் சிங் அவர் ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மர். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒன்ஸ் அகைன் ப்ரூவ் பண்ணிட்டாரு. குறிப்பாக இந்த படத்தில் பிஜிஎம் சாங்ஸை பற்றி நான் சொல்லி ஆகணுங்க. ஃபஸ்ட் பார்ட்டில் எப்படி நிறைய ஃபைட் சீன்ஸ்லாம் அழகான பிஜிஎம் சாங்ஸ்லாம் வச்சு கொண்டு போயிருந்தாங்களோ அதே மாதிரி தான் இந்த ஒரு செகண்ட் பார்ட்லேயுமே பிஜிஎம் சாங்ஸ்லாம் இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு பயங்கரமாக கொண்டு போயிட்டாங்க. 3.25 மணி நேரம் படம் போனதே எனக்கு தெரியல. அடுத்து இந்த படத்தோட இன்டர்வல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதில் வர சீன் அது ஒரு ட்விஸ்ட் அப்படின்லாம் நம்ம சொல்லிட முடியாது. ஆனால் ஒரு பயங்கரமான சீன் அதை நான் ஸ்பாயில் பண்ண விரும்பலை. அதே மாதிரி இந்த படத்தோட டேரக்டர் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி கெஞ்சி பார்த்தாரு, தயவு செஞ்சு ஸ்பாயில் பண்ணாதீங்கன்னு. அப்பயுமே நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் ஸ்பாயில் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி ஸ்பாயிலரை லைட்டாக பார்த்துட்டு நான் போனேன். அப்படி போயுமே எனக்கு கிளைமேக்ஸோட ட்விஸ்ட்டு அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு. சீரியஸாக நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. இந்த படத்தில் அந்த ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு தான் இந்த படம் நம்ம மனசில் ஆழமாக பதியறதுக்கு காரணமாகவே அமையும். அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் அது. அதுக்கப்புறம் விஷுவல்ஸ், அந்த படத்தில் அந்த உள்நாட்டு கலவரங்கள் சீன் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். கிளைமேக்ஸில் வர ஃபைட் சீன்லாம் அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு படம்லாம் பெருசாக வெற்றி அடையணும்னா அதுக்கு முக்கிய காரணமாக அமையிறது இந்த ஒரு விஷுவல்ஸ்லாம் தான். நிறைய கன் ஃபைட்ஸ்லாம் இருக்கிற சீன்ஸில் விஷுவல்ஸ் நல்லா பண்ணால் தான் அந்த ஒரு படம் ஆடியன்ஸ் மனசில் நிற்கும். இந்த படத்தில் விஷுவல்ஸை சூப்பராகவே பண்ணிட்டாங்க. அடுத்து இந்த ஒரு விஷயம், படம் பார்த்துட்டு யாராவது இந்த ரிவ்யூ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த ஒரு இன்டர்வல் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஃபைட் சீன் வரும். அந்த ஒரு ஃபைட் சீனில் ஆக்சுவலாக நம்மளோட ஹீரோ ட்ரபுளில் இருப்பார். ஆனால் நான் அதையும் தாண்டி அந்த ஒரு பிஜிஎம்மை பயங்கரமாக ரசித்தேன். அந்த மாதிரி ரசிச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து இந்த படத்தில் மித்த கேரக்டர்ஸை பற்றி சொல்லணுன்னா, மாதவன் ஐயா சம்பவம் பண்ணிட்டாரு. சஞ்சய் தத், சாரா அலி கான்லாம் அவங்களுக்கு கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணிட்டாங்க. ஓவரால் ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட். பெரிய படம்னு போகாமல் இருக்காதீங்க. நிச்சயமாக இதை தியேட்டரில் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். அதே நேரம் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எப்படி ரத்தம் தெறிக்க ஒரு பயங்கரமான சீன் இருக்கோ அதே மாதிரி ஒரு சீன் இந்த ஒரு பார்ட்லேயுமே இருக்குது. R-rated ஃபேன்ஸ் நிச்சயமாக என்ஜாய் பண்ணலாம். ஓவரால் 3 மணி நேரம் 55 நிமிஷம் இருக்கிற இந்த ஒரு படம் பெரிய படம் மாதிரியே ஃபீல் ஆகாமல் விறுவிறுப்பாக போனதுனாலே எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. சரி, இப்போ நீங்கள் ஒரு விஷயம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் படம் பார்த்துட்டு இந்த ரிவ்யூவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா 5க்கு எத்தனை ஸ்டார் கொடுப்பீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.